Hi viewers, welcome to 70 Investments. 70 Investmentsல இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது scrunchies பார்க்க போகிறோம். இல்லை அது ஹேர்பேண்ட்னு சொல்லலாம். போட்டிருக்கேன். இது சிங்கிள் கலர் டபுள் கலரில் போட்டிருக்கேன். ஜஸ்ட் நான் டிஸ்பிளேக்காக கையில் ஹேங் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஹேர்லேயும் ஹேர்பேண்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு தேவை ஒரு ஹேர் பேண்ட், எலாஸ்டிக் பேண்ட், அப்புறம் ஒரு உள்ளன் த்ரெட். டபுள் கலர் யூஸ் பண்ணால் டபுள் கலர் த்ரெட் எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட் வந்து ஸ்லிப் நாட் போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி நான் யூஸ் பண்ணுறது 4mm சைஸ் crochet needle யூஸ் பண்ணுறேன். ஸோ நார்மலாக ஸ்லிப் நாட் போட்டுட்டு, ஸோ அது ஒரு மெத்தட் ஆஃப் ஸ்லிப் நாட், இது ஒரு மெத்தட் ஆஃப் ஸ்லிப் நாட். இந்த ஸ்லிப் நாட், சிங்கிள் crochet, டபுள் crochet இதெல்லாம் எப்படி போடணுன்றதை என்னோடய பிஃபோர் வீடியோஸில் போட்டிருக்கேன். ஸோ என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்லிப் நாட் போட்டுட்டு, இப்போ பேண்ட் எப்படி பேண்டுக்கு பின்னாடி பேக் சைடு அந்த போட்டு ஸ்லிப் நாட் வச்சு இந்த மாதிரி சிங்கிள் crochet போடணும். அது நீடில் வந்து இன்வெர்டில் டிஸ்பிளே பண்ணி நான் வாட்டி காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி பேக்கில் வச்சுக்கோங்க. ஸ்லிப் நாட் போட்டுட்டு நீடில் பேக்கில் வச்சு ஃப்ரண்ட்டு கொண்டு வந்து நீடில் வந்து இன்சைட் விட்டு ஒரு லூப் பண்ணி வெளியில் எடுக்கணும். அது insert the needle in the inward direction and then yarn over the needle, pull the yarn through the two loops of the needle. சிங்கிள் crochet போடுவோம்ல அதே தாங்க, ஜஸ்ட் இந்த நடுவில் வந்து இந்த பேண்ட் வருது, அவ்வளோதான். சரிங்களா? ஸோ insert the needle inward direction, yarn over the needle, again yarn over it and pull through the two loops of the needle. ஸோ இதுதான் நம்மளோட சிங்கிள் crochet போடுறதே தான். நடுவில் வந்து நம்ம பேண்ட் வச்சு போடுறோம். தட்ஸ் அ டிஃப்ரென்ஸ். சரிங்களா? இந்த மாதிரி போட்டுகிட்டே வாங்க. ஸோ இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக போட்டுட்டு வரணும். ரவுண்ட் ஃபுல்லாக கவர் ஆகிற வரைக்கும் போட்டுட்டு வரணும். உங்களோட பேண்டோட லென்த் பொறுத்து இந்த சிங்கிள் crochet மாறும். நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 35 சிங்கிள் crochet போட்டிருக்கேன். ஸோ இன்னும் கொஞ்சம் சின்ன பேண்டாக இருந்ததுன்னா ஸோ அதுக்கேற்ற மாதிரி மாறும். இல்லை கொஞ்சம் பெரிய பேண்டாக இருந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களோட சிங்கிள் crochet மாறும். ஸோ இந்த மாதிரி வந்துடணும். அண்ட் தென் ஃபஸ்ட்டு போட்டோம் இல்லையா, அதோட ஸ்லிப் நாட் போட்டு இந்த ஃபஸ்ட்டு ரோவை முடிச்சிடுறேன். ஓகேங்களா? எக்ஸஸ் த்ரெட்லாம் இருந்தால் கட் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ நம்ம செகண்ட் ரோ போட போகிறோம். இதுக்கு வந்து இப்போ பாருங்கள் செகண்ட் ரோ எப்படி இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து டபுள் crochet ரோஸ். ஸோ 2 செயின் போட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. 2 செயின் போட்டு நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணமோ அதே பாயிண்டில் yarn over the needle, insert the yarn through the needle, again yarn over it, pull through 2 loops, again yarn over it and pull through the next 2 loops. ஸோ ஒரு சிங்கிள் crochetக்குள்ளே 2 டபுள் crochet போட போகிறோம். இந்த பாருங்கள், ஒரு சிங்கிள் crochetல 2 double crochets we have to do it. Do 2 double crochets in a single crochet. ஸோ மேலே அந்த லூப்ஸ் மாதிரி தெரியுது இல்லையா, அது எல்லாமே சிங்கிள் crochetயோடது. அதுக்குள்ளே 2 double crochets நம்ம போட்டுகிட்டே வரணும். ஸோ 35ன்றதுனால நான் ஒரு 70 double crochets போடுவேன். ஸோ இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக ரவுண்டாக சுற்றி போட்டுகிட்டே வாங்க. ஸோ நிறைய டிசைன்ஸ் அண்ட் பேட்டர்ன்ஸ் என்னோடய சேனலில் இருக்குது. ஃப்யூச்சர்லேயும் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ண போகிறேன். ரெகுலராக அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நிறைய வீடியோஸ் அண்ட் பேட்டர்ன்ஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. டிஃப்ரெண்ட் நியூ பேட்டர்ன்ஸ், டெய்லி யூசேஜ் பேட்டர்ன்ஸ் எல்லாமே இருக்குது பாருங்கள். ஸோ இதை பாருங்கள், செகண்ட் ரோ முடிக்க போகிறேன். ஸோ செகண்ட் ரோ அதே மாதிரி தான் ஸ்லிப் நாட் போட்டு இங்கே ஃபினிஷ் பண்ணிவிடுங்க. ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த யானை கட் பண்ணி விட்டுறேன். இப்போ தேர்ட் ரோ போட போகிறோம். ஸோ இப்போயே பார்த்திங்கன்னா இந்த லைட்டாக ஸ்ட்ரிங்க் ஆகி வந்திருக்கு, உங்களுக்கு தெரியும். இப்போ தேர்ட் ரோ போடுறப்ப இன்னும் நல்லாவே ஸ்ட்ரிங்க் ஆகி வரும். இதுக்கு நான் வந்து இன்றைக்கி வேறு கலர் த்ரெட் யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் வேணும்னா சிங்கிள் கலர்லேயும் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் டபுள் கலர் வேணுனாலும் பண்ணிக்கலாம், இல்லை ஈச் ரோவும் வேறு கலர் வேணுனாலும் நீங்கள் த்ரெட் யான் மாற்றி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஸ்லிப் நாட் போட்டுக்கோங்க. First new yarn, take the new yarn and do the slip knot like this and then insert the needle through the slip knot. So இப்போ வந்து we have to work in the third yarn. இந்த நியூவாக போட்ட yarnல தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ அந்த end thread இருக்குங்களா, ஸோ அந்த end thread நாட் போட்டு கட் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இது வந்து ஸ்டார்டிங் நியூ த்ரெட்டோட ஸ்டார்டிங்கும் அந்த பிஃபோர் த்ரெட்டோட எண்டும் இருக்கும். அது ரெண்டுத்தையும் இந்த மாதிரி நாட் போட்டு நான் ஒர்க்குள்ளே கொண்டு வந்துடுறேன். எக்ஸஸை மட்டும் நான் அப்புறமா கட் பண்ணிடுறேன். நான் ஒர்க் பண்ணுறப்பே அது உள்ளே வச்சு நான் பைண்ட் பண்ணிடுவேன். இப்போ பாருங்கள்,
ஸோ இங்கே என்ன யூஸ் பண்ண போகிறோன்னா சிங்கிள் க்ரோஷே, 3 சிங்கிள் க்ரோஷே இந்த சேம் ஸ்டிச். ஸோ முதல்ல வந்து 2 டபுள் க்ரோஷேஸ் போட்டோமா ஒரே ஸ்டிச்சில், இப்போ வந்து 3 சிங்கிள் க்ரோஷேஸ் இந்த சேம் ஸ்டிச் போட போகிறோம். பாருங்கள் 1 ஃபஸ்ட்டு வந்து ஒரு செயின் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுனால நான் 2 சிங்கிள் க்ரோஷே போட்டேன். நெக்ஸ்ட்லலாம் 3 சிங்கிள் க்ரோஷேஸ் போட்டுட்டு வரணும். 2 3 1 அடுத்ததில் 1 ஜூம் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இந்த எக்ஸஸ் த்ரெட்டை நான் வந்து கட் பண்ணிடுறேன். ஆல்ரெடி நாட் போட்டு நம்ம உள்ளே 2 த்ரெட்டுக்கு பைண்ட் பண்ணிட்டோம். மிச்சம் இருக்க எக்ஸஸை கட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ பாருங்கள், ஒரே ஸ்டிச்சில் 3 டைம்ஸ் நான் சிங்கிள் க்ரோஷே போடுறேன். ஸோ இதே மாதிரி போட்டுக்கிட்டே வாங்க. இந்த ரோ ஃபுல்லாக அப்படியே இதே மாதிரி போட்டுட்டு வாங்க. அந்த ரவுண்ட் ஃபுல்லாக 1 2 and then 3 1 2 3. ஸோ இந்த மாதிரி போட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களோட இந்த 3rd ரோ முடிஞ்சிடுச்சு. உங்களோட ஸ்க்ரன்ச்சஸும் ரெடி ஆகிடுச்சு. அந்த எக்ஸஸை கட் பண்ணிவிடுங்க. ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு எண்டில் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு எக்ஸஸை கட் பண்ணிவிடுங்க. ஸோ தட்ஸ் இட். உங்களோட அழகான ஸ்க்ரன்ச்சஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி பேண்ட் யூஸ் பண்ணி நிறைய ஸ்க்ரன்ச்சஸ், நிறைய ஹேர் பேண்ட்ஸ் எல்லாமே பண்ணலாம். ஸோ அதெல்லாம் எப்படின்றத என்னோடய ஃப்யூச்சர் வீடியோஸில் கொடுக்குறேன். ஸோ லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கையிலையும் அழகாக போட்டுக்கலாம். டிசைனாக இருக்கும். உங்கள் ட்ரெஸ்க்கு ஏற்ற மாதிரி மேட்சிங்காகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.